ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம சாகரத்துக்குள்ள அடுத்த தலைமுறைக்கு நான் அனுபவித்த அந்த மகிமையை, நான் அனுபவித்த அந்த ஆவியின் களி கூறுதலை என் பிள்ளைங்க அனுபவிக்கணும். அம்மா ஐயா, நீங்க சொல்லட்டுமா, இன்றைக்கு நாம் பெற்ற ரட்சிப்பின் அனுபவம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயம் என் பிள்ளைகளுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க. இல்லங்க இல்லங்க, சும்மா மேலோட்டமா மேலோட்டமா எல்லாம் நடக்குது. அவன் சரியா ரட்சிக்கப்படல, தேவனுக்கு அவனுக்கு உறவு இல்லை சார். நான் 25 ஆண்டுகளுக்கு மேல வாலிபர்களுக்கு மட்டும் நான் ஊழியம் செய்தேன். அதுக்கப்புறம் தான் ஆமென் கர்த்தர் என்ன பல நிலைகளில் பயன்படுத்தினார். 25 years I dedicated my life for youth. அவங்களோடய உட்கார்ந்து தினந்தோறும் அவங்களோடய ஜெபம் பண்ணி நான் அவங்களோட நான் ஊழியம் செய்திருக்கிறேன். I know their pulse. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் அதனாலதான் சர்ச்சில் வேகம் இருக்கான், அவனுக்கு வர்ஷிப் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சபையில நம்ம பிள்ளைங்க பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கிறாங்க. நிறைய நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம விட்டுறவே கூடாது. இப்படி விட்டு தான் ஆமென் வாலிப பிள்ளைங்க சோசியல் மீடியாவினால உலகத்துக்குள்ள இழுக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் பைபிள் படி பைபிள் படி பைபிள் படின்னா அவன் மொபைல வச்சிட்டு இருக்கான். நிறைய காரியங்கள் அவனால ஓவர் கம் பண்ண முடியல. காரணம் நம்முடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் அவனுக்கு ஜெயிப்பதற்கு பலன் தருவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். சீசர்களுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ தோற்று போனவன், நீ மறுதலித்தவன், விட்டு ஓடி போனவன், ஆனால் உன்னுடைய பலவீனங்கள் இப்படியே இருக்க போகிறதில்லை. உன் பலவீனங்களை மாற்றுவதற்கு ஒரு துணையாளர் வரப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் வருவார். இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் ஆமென் பாவத்தை மோசே வெறுத்த மாதிரி வெறுக்க வேண்டும் என்றால், யோசேப்பு வெறுத்த மாதிரி வெறுக்கணும்னா அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி விழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டாமா? நான் சொல்லுவேன், ஆண்டவரே எங்க பிள்ளைங்க எங்களை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா எழுமணும்பா. எங்களை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா இயேசுவை நேசிக்கணும். நாங்க செய்த ஊழியத்தை பார்க்கலும் எங்க பிள்ளைங்க 1000 மடங்கு அதிகமா ஊழியம் செய்யணும். அது நாங்க செத்து போனதுக்கு அப்புறம் இல்ல, எங்கள் கண்கள் காணும் போதே ஒரு சந்ததி எழும்ப வேண்டும். ராபா ஷாகா ராபா கதரானா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறார். சீசனை புரிஞ்சுக்கோங்க. என்ன சீசன்? சாயங்காலம். சாயங்காலம் ஆன போது 2 எச்சரிப்பு. ஒரு பகற்காலம் முடிந்து ஒரு ராக்காலம் ஆரம்பிக்க போகிறது. இந்தியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு மாதிரி யாருக்கும் கொடுக்கல நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் திறந்த வாசலை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ ஆங்காங்கே ஒன்று பயமுறுத்தலுக்கு அவன் செய்யறான். இதற்கு பயந்து நிற்பதற்கல்ல கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினது. துணிந்து நின்று தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தான் கர்த்தர் ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல ஊழியம் செய்யணும், நம்ம பிள்ளைங்க காலேஜ்ல ஊழியம் செய்யணும். ஆமென். நாம் ஆபீஸ்ல பிசினஸ் சென்டர்ல ஊழியம் செய்யணும். நான் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? ரீசார்ஜ் பண்ணுவதற்காக. எதுக்கு ரீசார்ஜ் பண்ண? 6 நாளும் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யணும், படிச்சுட்டே ஊழியம் செய்யணும், பிசினஸ் பண்ணிட்டே ஊழியம் செய்யணும். 7வது நாள் சபைக்கு வரும்போது புதிய ஆத்துமாக்களை அழைத்து வர வேண்டும். சிஎஸ்ஐ சபைகளை குறித்து நம்ம ரொம்ப ஏளனமா பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் பிஷப், அவர் பேர் அசரியா, சென்னையில, அவர் விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவர் என்ன கண்டிஷன் வச்சிருந்தார் தெரியுமா? உனக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா 2 ஆத்துமாக்களை ஆண்டவர்களை நடத்தி அவர்களை ஞானஸ்தானத்துக்கு தகுதிப்படுத்தினாதான் உனக்கு ஞானஸ்தானம் சொன்னாராம். அந்த சட்டம் இப்ப நம்ம பெந்தகோஸ்தே சபையில வந்தா நல்லா இருக்கும். சும்மா இத்தனை பேரை முக்கின எதுக்கு? முக்கினமே சீசன் ஆகலையே.
ஆத்தும ஆதாய வீரன் ஆகலையே. கர்த்தர் இந்த நிலையை மாற்ற விரும்புகிறார். நான் சொல்றேங்க, 2026 கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசினார். பிதா சொன்னார், டே 2025 இது கனி கொடுக்கல, இது பட்ட மரம் நிலத்தையும் கெடுக்குது, ஆமென், இதை வெட்டி போடுன்னு சொன்னப்போ தோட்டக்காரனா இயேசு பிடிச்சு கெஞ்சினார், இல்ல 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 இல்ல, இந்த ஒரு வருஷம் கூட இந்த மரத்துக்கு கொடுங்க, நிச்சயமா கனி கொடுக்கும். பிரதர், அதனால தாங்க நீங்களும் நானும் இந்த அறைக்குள்ளே நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம், இயேசு எனக்காக பரிந்து பேசி இருக்கிறார். இயேசு உனக்காக பரிந்து பேசி இருக்கிறார். இந்த 2026வது ஆண்டு நான் இயேசுவுக்காக எழும்ப வேண்டிய ஆண்டு. வாலிப பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். சோ இந்த சாயங்காலத்தை குறிச்சு பேசுறதுக்கு முன்னால பகற்காலத்தை குறிச்சு நான் வேகமா உங்களோடு கூட பேசிட்டு மறுபடியும் இந்த சாயங்காலத்தை கடைசியா நான் பேசி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். John the Gospel chapter 9 verse 4. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை இயேசு சொல்லுகிறார். ஏன்னா அவர் தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இயேசுநாதர் என்ன சொல்றாரு? பிதா எனக்கு ஒரு பகற்காலத்தை கொடுத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அவர் எதற்காக என்னை இந்த பூமியில் அனுப்பினாரோ அதை நான் செய்து முடிக்க வேண்டும். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பைபிள்ல நீங்க வாசித்தீங்கன்னா அவனுக்கு இவன் பிறந்தான், இவனுக்கு அவன் பிறந்தான், இவன் அவனை பெத்தான்னு ஒரு பெரிய ஜீனியாலஜி லிஸ்ட் இருக்கு. இதை யாரும் பெருசா இன்ட்ரெஸ்டா படிக்க மாட்டோம். ஏன்னா எவனுக்கு எவன் பிறந்தா நமக்கு சொல்லுங்க. ஆனா திடீரென்று ஆண்டவர் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார், அவன் பெயர், ஓ மை காட், இவன் சகரியா எலிசபெத்துக்கு யோவான் பிறந்தான் எழுதுல. நீங்களும் நானும் கூட எதேச்சையாக பிறக்கல, ஆக்சிடென்டலா பிறக்கல, அம்மாவுடைய புருஷனுடைய மனைவியுடைய சித்தத்தின்படி பிறக்கல. உங்களையும் என்னையும் கர்த்தர் தான் அனுப்பி இருக்கிறார்னு நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்தான் சொல்லுவான், பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோண்ட அனுபவி ராஜா. நம்ம அப்படி சொல்ல முடியாது. என இயேசுவோட கூட சேர்ந்து சொல்லணும், எனக்கு ஒரு பிதா பகற்காலத்தை வைத்திருக்கிறார். எதற்கு? நான் இஷ்டம் போல வாழ்வதற்கல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காகத்தான் கர்த்தர் எனக்கு ஒரு பகற்காலத்தை கொடுத்திருக்கிறார். பகற்காலம் என்ன? ஆண்டவருக்கு 33.5 வருஷங்கள் பகற்காலமா இருந்துச்சு. அவருடைய ஆயுசு நாட்கள். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஆயுசை கூட்டிக் கொண்டே போகிறார். கொரோனா வந்து சாகல. ஏன் இப்ப செத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லாம சொல்லுங்க. கொரோனா வந்து என்ன செய்யல? ஆமா, ஆக்சிடென்ட் வந்து சாகல, ஒன்னும் சாகல. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு பகற்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். நீ எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, கையை உயர்த்தி சொல்லு, எனக்கு கர்த்தர் பிதா ஒரு பகற்காலத்தை வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? என்னை அனுப்பினவருடைய கிரியைகள். என்னை நம்பி அவர் வரும் வரை, பாடுங்க பாடுங்க, என்னை நம்பி அவர் வரும் வரை